அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். ஆங்கிலத்தில் பேலன்ஸ் என்று ஒரு சொல் உண்டு. அதை தமிழில் அந்தந்த இடத்திற்கு ஏற்ப வேறு வேறு சொற்களால் மொழிபெயர்க்கலாம். பேங்க் பேலன்ஸ் வேறு. வாழ்வில் நீங்கள் பேலன்ஸ்டாக இருக்கிறீர்களா என்று கேட்டால் அதன் பொருள் வேறு. பேங்க் பேலன்ஸ் என்று சொன்னால் வங்கி இருப்பு என்று பொருள். வங்கி கணக்கில் உங்கள் பணம் எவ்வளவு இருக்கிறது என்பது பேங்க் பேலன்ஸ். அதுவும் நன்றாக இருக்க வேண்டும். பிறகு வாழ்க்கை முழுவதும் நமக்கு ஒரு சமன்பட்ட நிலை, அதுதான் பேலன்ஸ். ஒரு சமன்பட்ட நிலை இருக்க வேண்டும். கூடுதலாக உணர்ச்சி வயப்படாமல், உணர்ச்சியே இல்லாமலும் இருக்காமல், எல்லாவற்றிலும் ஓர் அளவு இருக்க வேண்டும் என்பதுதான் பேலன்ஸ். இதை மிக அருமையாக ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்லுவார், வாழ்க்கை என்பது ஒரு மிதிவண்டி மாதிரி. நீ அதை மெதுவாக வேண்டுமானாலும் ஓட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். ஓட்டாமல் வைத்திருந்தால் கீழே விழுந்து விடுவாய். யூ ஹாவ் டு பேலன்ஸ் என்று சொல்லுவார். நீ எப்படி அந்த மிதிவண்டியிலே நீ எப்படி அதை அப்படியே நீ சமன்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்றால், மெதுவாகவாவது அந்த வண்டியை ஓட்ட வேண்டும். வெறுமனே வண்டியில் ஏறி உட்கார்ந்தால் கீழே சரிந்து விடும். அது இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என்கிற பொருளில் அங்கே சொல்லுவார். இன்றைக்கு மருத்துவர்கள் ஒன்றை சொல்லுகிறார்கள். உணவிலே கொழுப்பு சத்து உள்ள உணவே உண்ணக்கூடாது என்று பலர் கருதுகிறார்கள். அப்படி அல்ல. மாவுச்சத்து கார்போ, நல்ல உடலுக்கான வலிமை கொண்ட புரோட்டீன் அல்லது பல்வேறு விதமான விட்டமின்கள், இன்னொரு பக்கத்தில் கொழுப்பு, எல்லாமே உடலுக்கு வேண்டும். ஆனால் எல்லாமே என்றால் எப்படி உண்பது? யார் தங்களினுடைய உணவை சமன்பட்ட உணவாக, பேலன்ஸ்டு டயட் என்று அதற்கு பெயர், யார் ஒரு சமன்படுத்தப்பட்ட உணவாக வைத்திருக்கிறார்களோ அவர்கள் உடல்நலம் உடையவர்களாக இருக்கிறார்கள். கொஞ்சம் மாவுச்சத்து, இட்லி, தோசை, சோறு சரிதான், அதையே முழுக்க முழுக்க உண்கிறவர்களுக்கு உடலில் வலிமையற்று போய்விடும். எனவே அதுவும் வேண்டும், கொழுப்பும் வேண்டும், சத்துமிக்க உணவுகளும் வேண்டும், விட்டமின்ஸ், மினரல்ஸ் என்று சொல்லுகிற அவையும் தேவை. எல்லாவற்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து கொண்டு நம்முடைய உணவு பழக்கம் பெரும்பாலும் எப்படி இருக்கிறது என்றால், முழுக்க முழுக்க இந்த கார்போ என்று சொல்லுகிற மாவு சத்துடைய உணவைத்தான் கூடுதலாக உண்கிறோம். சோறு தான் நிறைய, காய்கறிகள் மிக குறைவாக இருக்கின்றன. அதற்காக சோறே இல்லாமல் காய்கறிகள் அல்லது புலால் மட்டுமே உண்பது என்கிற ஒரு பேலியோ டயட் என்று சொல்லுகிற ஒரு முறை இன்றைக்கு உலக நாடுகளில் ஒரு பக்கம் இருக்கிறது. அதிலும் சில ஆபத்துகள் உண்டு என்று மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள். எல்லாம் கலந்த உணவு தான். விமானத்தில் பயணம் செய்கிற போது சில நேரங்களில் உங்களுக்கு என்ன உணவு வேண்டும் என்று கேட்பார்கள். அப்படி நாம் அது சிக்கன் என்று இருக்கும், பீஃப் என்று இருக்கும். சிக்கன் என்று சொன்னால் 2-3 துண்டுகள் அந்த கோழிக்கறி நமக்கு கொடுக்கப்படும். நாம் காத்திருப்போம். எதற்காக என்றால், இன்னமும் சோறு கொடுக்கவே இல்லையே என்று. சோறு, சாம்பார், ரசம் என்கிற இந்த உணவு முறை ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் இல்லை. அவர்கள் பெரும்பாலும் அந்த கோழிக்கறி துண்டுகளைத்தான் மதிய உணவாக சொல்கிறார்கள். நமக்கு மதிய உணவில் அது ஒரு பகுதியே தவிர அதுவே நமக்கு உணவாகாது. அங்கே அவர்களுக்கு அதுவே உணவாகிறது. நமக்கு காய்கறிகள், புலால் அற்ற சோறு மட்டுமே உணவாகிறது. இவை இரண்டும் சரியானதில்லை. எப்போதும் எல்லாம் சமன்பட்ட நிலையில் இருக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் உடல்நலம் கருதி சொல்வார்கள். மனநலம் கூட நம்முடைய சமன்பாட்டில் தான் இருக்கிறது, அந்த பேலன்ஸ் என்பார்கள். அப்படி சமன்பாடு இல்லாமல் உணர்ச்சி வயப்பட்டு கோபப்படுகிறவனை ஆங்கிலத்தில் இம்பேலன்ஸ்டு மேன் என்பார்கள். அவனுக்கு அந்த சமன்பட்ட தன்மை இல்லை. அது என்ன வாழ்வில் சமன்பட்ட தன்மை என்றால், எல்லா உணர்ச்சிகளையும் அளவாக கொள்வது, அளவாக கையாள்வது. சிலருக்கு சாதாரணமான கேள்விகளுக்கு கூட கோபம் வந்துவிடும். நாம் நேர்காணலில் கூட பார்க்கலாம். ஒரு கேள்வி கேட்டால் கேட்கிற அந்த பத்திரிகையாளரை பார்த்து கோபப்படுவார்கள். அப்படி அல்ல. நீங்கள் உங்களினுடைய சமன்பட்ட உணர்வுகளிலும் தளர்ந்து விடக்கூடாது. உண்மைதான், வாழ்வில் சமன்பாடு தான் முக்கியம். அதைத்தான் அவர் பேலன்ஸ் என்று ஆங்கிலத்திலே நண்பர்கள் சொல்லுகிறார்கள்.